ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ஜூன் மாதம் வரைக்கும் உண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக்கிங் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸுக்கு உண்டான புக்கிங் மட்டும்தான் பெண்டிங்காக இருக்குது. இதில் ஏப்ரல் மாதத்தில் ஆன்லைன்லேயே தரிசன டிக்கெட் பார்க்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்னா ஏபி டூரிசம்லையும் தமிழ்நாடு டூரிசமில் பேக்கேஜ் டூராக அழைச்சிட்டு போகிறாங்க. அது மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. மற்ற எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. மே மாதத்தில் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன் புக்கிங் ஒரு சில நாட்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஏபிஎஸ்ஆர்டிசியில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோட சேர்த்து புக் பண்ணுற பஸ் டிக்கெட் இனி ஓப்பன் பண்ணுவாங்க. ஏபி டூரிசம் தமிழ்நாடு டூரிசம்லையும் இனி ஓப்பன் பண்ணுவாங்க. ஜூன் மாதத்துக்கு ஆன்லைன் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் எல்லா நாட்களுக்குமே அவைலபிளாக இருக்குது. ஒரு சில நாட்களுக்கு வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட்டுக்கு உண்டான தரிசன டிக்கெட் அவைலபிளாக இருக்குது. ஏபிஎஸ்ஆர்டிசி ஏபி டூரிசம் டிடிடிசியில் இனி ஓப்பன் பண்ணுவாங்க. இது இல்லாமல் ஆஃப்லைனில் தினமும் டோக்கன் கொடுக்குறாங்க ஃப்ரீ தர்ஷனத்துக்கு. அது இல்லாமல் டைரக்ட் சர்வ தர்ஷனம் இருக்குது. இதெல்லாம் தான் ஜூன் மாதம் வரைக்கும் தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ். கீழ்த்திருப்பதி கோயில்களில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் உண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக்கிங் எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்து ஜூலை மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக்கிங் ஏப்ரலில் ஓப்பன் பண்ணுவாங்க. மே மாதத்துக்கு உண்டான வாலண்டியர் சேவாவோட புக்கிங்கும் ஏப்ரலில் ஓப்பன் பண்ணுவாங்க. டிடிடி லோக்கல் டெம்பிளோட சேவா டிக்கெட் புக்கிங்கும் மே மாதத்துக்கு உண்டானது ஏப்ரலில் ஓப்பன் பண்ணுவாங்க. எந்தெந்த தரிசன டிக்கெட் எந்தெந்த தேதியில் ஓப்பன் பண்ணுவாங்கங்கிறத பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். டிடிடியில் அஃபிஷியலாக புக்கிங் பற்றினது ஏப்ரல் 10 தேதி போல் சொல்லுவாங்க. வந்ததும் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூலை மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். குழுக்கள் முறையில் இந்த டிக்கெட்டில் நாம தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 சேவா இருக்கும். சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதல பாத, பத்மாராதனான்னு சொல்லிட்டு இதோட புக்கிங் ஜூலை மாதத்துக்கு உண்டானது. ஏப்ரல் 18ஆம் தேதி காலையில் 10 மணி போல் ஓப்பன் பண்ணி 2 நாள் ஓப்பனில் வச்சுருப்பாங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும். அன்னைக்கு 12 மணி போல் ஆன்லைனில் லைவாக லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. அதோட லாஸ்ட் டேட் அண்ட் டைம் பணம் கட்டுறதுக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி மத்தியானம் 12 மணியோட முடியும். ஸோ ஜூலை மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏப்ரல் 18ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி அன்னைக்கு மே மாதத்துக்கு உண்டான வாலண்டியர் சேவாவோட அடிஷ்னல் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து ஏப்ரல் 21ஆம் தேதி தான் ஜென்ரலாக ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங்கும் வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட்டோட புக்கிங்கும் ஓப்பன் ஆகும். ஆனால் ஏப்ரல் 21ஆம் தேதி சண்டேவாக இருக்கிறதுனால ஹாலிடேஸில் புக்கிங் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் தான் ஓப்பன் ஆகும்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜூலை மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவோட புக்கிங் ஏப்ரல் 22ஆம் தேதி காலையில் 10 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. கல்யாணச்சம், மூந்த சேவா, ஆஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவான்னு சொல்லிட்டு 4 சேவா உற்சவ மூர்த்திக்கு செய்வாங்க. இதில் எந்த சேவா நம்ம புக் பண்ணுறோமோ அந்த சேவாவை நேரில் பார்த்துட்டு அன்னைக்கே 300 ரூபாய் சர்வதர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ சீக்கிரமாக மூலவர் பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். சுபதமின்றி வழியாக ஜூலையில் ஆனுவல் சேவா அப்படின்னா ஆணிவார ஆஸ்தானம் இருக்குது. பட் அதுக்குன்னு ஸ்பெஷலாக டிக்கெட் எதுவும் ஓப்பன் பண்ணுறது கிடையாது. ஆணிவார ஆஸ்தானம் கோயில் உள்ள ஏகாந்தமாக செய்வாங்க. ஆனால் அன்றைக்கி சாயந்தரம் புஷ்ப பல்லக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். மாட வீதியில் செய்வாங்க. மலையப்ப சுவாமியும் தாயாரும் புஷ்ப பல்லக்கில் மாட வீதி உள்ள வருவார். ரொம்ப கிராண்டாக டன் கணக்கான மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப ரதத்தில் பெருமாளும் தாயாரும் வீதி உலா வர்றதை நம்ம மாட வீதியில் இருந்தாலே பார்க்கலாம். ஸோ ஆனுவல் சேவா புக்கிங்னு ஜூலை மாதத்துக்கு கிடையாது. ஆர்ஜித சேவா புக்கிங் மட்டும்தான் ஜூலை மாதத்துக்கு உண்டானது. ஏப்ரல் 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து ஜூலை மாதத்துக்கு உண்டான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஏப்ரல் 22ஆம் தேதி மத்தியானம் 3 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து ஏப்ரல் 23ஆம் தேதி 3 புக்கிங் இருக்கும். காலையில் 10 மணிக்கு ஜூலை மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங். காலையில் 11 மணிக்கு அன்னைக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் அதற்குண்டான அக்காமடேஷன் புக்கிங்கும் ஜூலை மாதத்துக்கு உண்டானது. மத்தியானம் 3 மணிக்கு ஜூலை மாதத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கலி இஷ்யூர்களுக்கு உண்டான புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து ஏப்ரல் 24ஆம் தேதியும் 3 புக்கிங் இருக்கும். காலையில் 10 மணிக்கு 2 புக்கிங் இருக்கும் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டோடது. திருமலாவுக்கு ஜூலை மாதத்துக்கு உண்டானது ஓப்பன் பண்ணுவாங்க. திருச்சானூருக்கு மே மாதத்துக்கு உண்டானது ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் ஏப்ரல் 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு திருமலா, திருப்பதி, தலக்கோணம் 3 இடங்களுக்கு உண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் இருக்கும். மே மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங்கும் டிடிடி லோக்கல் டெம்பிளோட சேவா டிக்கெட் புக்கிங்கும் ஏப்ரல் 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜூலை மாதத்துக்கு உண்டான வாலண்டியர் சேவா புக்கிங் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா புக்கிங் ஏப்ரல் 27ஆம் தேதி காலையில் 11 மணிக்கும்
நவநீத சேவாவோட புக்கிங் ஏப்ரல் 27ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கும், பராக்கமணி சேவாவோட புக்கிங் ஏப்ரல் 27ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜூலை மாதத்துக்கு உண்டானது. ஸோ இதெல்லாம் தான் ஜூலை மாதத்தில் திருமலா ஸ்ரீவாரி கோயிலுக்கும், மே மாதத்தில் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸுக்கும் ஓப்பன் பண்ணுற தர்ஷன் டிக்கெட்டோட டேட் அண்ட் டைம் டிடிடியில் அஃபிஷியலாக ஏப்ரல் 10 தேதியிலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். வந்ததும் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். ஜூலை மாதத்தில் திருமலாலையும் கீழ்த்திருப்பதிலையும் நடக்க இருக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள், ஆணிவார ஆஸ்தானம், பௌர்ணமி கருட சேவை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தனி வீடியோவில் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணுறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் திருமலா திருப்பதி பற்றினது ரெகுலராக நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.